ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் எஸ்கேஜே. இன்னைக்கு நம்ம எங்க நின்றுட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒத்தக்கால் மண்டபம் அப்படிங்கிற பகுதியில தாங்க நின்றுட்டு இருக்கோம். என்னடா பார்க்க சுத்தியில ஒரு வீடுகளே இல்ல, இப்படியும் ஒரு இடம் ஒத்தக்கால் மண்டபத்துல இருக்குன்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, நம்ம ஒத்தக்கால் மண்டபத்திலயும் லோ பிரைஸ் சைட்ஸ் அமைஞ்சிருக்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா இடங்கள் நிறையவே இருக்கு. அதே மாதிரி NH ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா 2 to 2.25 கிலோமீட்டருக்குள்ளேயே விஎன் வீணை அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் இருக்குங்க. தொப்பம்பாளையம் ஒத்தக்கால் மண்டபம் ரெண்டும் ஒட்டின மாதிரி நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்க பிளாட் பாத்தீங்கன்னா அந்த விஎன்வினை ஸ்கூல் பக்கத்துல ஒத்தக்கால் மண்டபம் பஞ்சாயத்து சேர்ந்த பிளாட்டுங்க. சரிங்களா? பின்னாடி நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த வீடுகள்லாம் இப்பதான் ஆயிட்டு இருக்குங்க. ஃபுல்லா நியூலி டெவலப்பிங் ஏரியா. இந்த ஏரியால நீங்க இன்வெஸ்ட் பண்றதன் மூலியமா பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு அப்ரிசியேஷன் வேல்யூங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க. நம்ம மூலியமாவே நிறைய கிளைண்ட்ஸ் இங்க இடம் வாங்கி போட்டிருக்காங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த வீடியோல ஒரு வடக்கு பார்த்து ஒரு டிடிசிபி அப்ரூவ்டோட அழகான ஒரு பிளாட் கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோல உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவை பாருங்க. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா சைட்டை நோக்கி தான் போயிட்டு இருக்குங்க. இந்த 2 கல் இருக்கு இல்லைங்களா, இந்த கல்லும் இது 2க்கு நடுவில் 23 அடி அகலமுள்ள ரோடுங்க. சரிங்களா? இந்த 23 அடி அகலமுள்ள ரோட்ல வடக்கு பார்த்த சைட்டுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வடக்கு பார்த்த சைட் வந்துடும். இந்த வடக்கு பார்த்த சைட் அளவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா 35க்கு 42.5ங்க அந்த மாதிரி அளவில் வரும். ஓகேங்களா? 3.5 சென்ட் உங்களுக்கு அளவிலான சைட்டு. ஓகேங்களா? இந்த சைடு தோப்பு. இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பக்கமா வீடுங்க. இந்த வீட்டுக்கு அங்க ஒரு வீடு இருக்கு இல்லைங்களா, அதுக்கப்புறம் அங்க ஒரு வெள்ளை கலர் ஒரு வீடு தெரியுது இல்லைங்களா, அந்த வெள்ளை கலர் வீட்டுக்கு முன்னாடி ஒரு 100 மீட்டர் இல்லைங்க ரிங் ரோடு உங்களுக்கு அப்படியே அந்த சைடு ஃபுல்லா அப்படியே கிராஸ் ஆகி போகுது. ஓகேங்களா? ஸோ அதற்கான மேப்பும் நம்ம வச்சிருக்கோம், அதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக காமிச்சிடுறேங்க. அப்படியே ஒரு வியூவில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடு ஃபுல்லா தோப்பு, தோப்புக்கு பக்கத்துல சைட்டு. சரிங்களா? என்னடா ஒருமே வீடே இல்லை பக்கமா இந்த இடத்துல வாங்க சொல்றீங்க, இந்த இடத்த காமிக்கிறீங்கன்னு யோசிக்காதீங்க. இந்த மாதிரி இருந்த ஏரியா எல்லாம் தான் இப்ப சிட்டியா மாறி நிக்குது கோயம்புத்தூர்ல. அதை நீங்க தெளிவா புரிஞ்சவங்க கண்டிப்பா சொல்றேன், இதை குறை சொல்ல மாட்டீங்க, தாராளமா நீங்க வாங்குவீங்க. இந்த கல்லுல இருந்துங்க இந்த கல்லு வரைக்கும் பாத்தீங்கன்னா 35 அடி. அந்த கல்லுல இருந்து உங்களுக்கு அது வரைக்கும் 42.5, பின்னாடி 35, இது 42.5. எந்த ஒரு கோர்ஸோ கிராஸோ எதுவும் கிடையாது. வடக்கு பார்த்து டிடிசிபி அப்ரூவலோட ஒத்தக்கால் மண்டபம் பஞ்சாயத்து சேர்ந்ததுங்க. ஸோ பைப் எல்லாமே சூயஸ் பைப்ல இருந்து இங்கெல்லாம் கொடுத்தாகணும் அப்படிங்கிற ரூல் தான் வந்திருக்கு. ஸோ வாட்டருக்கு ஃபெசிலிட்டிஸ்க்கு உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது, ஃபியூச்சர்லயும் கண்டிப்பா வந்துருங்க. ஸோ நீங்க இது தாராளமா நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன், இன்னமும் 3 to 4 வருஷம் கழிச்சு கண்டிப்பா கோயம்புத்தூர்ல லேண்ட் வாங்குறதுக்கு கஷ்டம் தாங்க. எந்த ஒரு பர்பஸ் இருந்தா மட்டும்தான் வாங்க முடியும். இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதெல்லாம் தாண்டிடுங்க. இப்போ இந்த லேண்டுக்கு ஓனர் கோட் பண்ணக்கூடிய பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா சென்ட்டுக்கு 4 லட்ச ரூபா சொல்றாருங்க. உடனடி கிரையமா இருந்ததுன்னா கம்மி பண்ணி தரதா சொல்றாரு. இது ரீசனபிள் பிரைஸ் தாங்க. நம்ம கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 7 to 8 மாசத்துக்கு முன்னாடி நம்ம கிளைண்ட்ஸ் இங்க சைட்டுகள்லாம் வாங்கி போட்டிருக்காங்க. நியர்பை இதே ரேட்டுக்கு தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இவர் சொல்ற ரேட்டு ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது. அதிகம்னு சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் வீடியோவே போட்டிருக்க மாட்டோம். அதுதான் உண்மை. இத்தனை நாள் என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய கிளைண்ட்ஸ் உங்க எல்லாத்துக்குமே, நிறைய பேருக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேங்க, புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே இதை ரொம்ப அவுட்ரு நினைக்க வேண்டாம். NH ரோட்லேருந்து சரியா 2 to 2.25 கிலோமீட்டர் அவ்வளோதான் வருங்க. ஓகேங்களா? ரிங் ரோடு ப்ராஜெக்ட் இதுக்கு பொட்டன்ஷியல் கொடுக்குது. ஸ்கூல் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து நேராக இந்த தோப்பு மரம் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு பின்னாடி ஸ்கூலுங்க, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு. கடை எல்லாமே நீங்கள் போகணும் அப்படின்னா ஒரு 500 மீட்டர் முன்னாடி உங்களுக்கு ஊர் இருக்குங்க, அங்கேயே போய்க்கலாம். ஒத்தக்கால் மண்டபம் இதுலேருந்து உங்களுக்கு மெயின் ஊருக்கு இதுலேருந்து ஒரு 500 மீட்டருங்க, அவ்வளவுதான். எல்லாமே பக்கமா இருக்கக்கூடிய ஏரியா தான். இந்த லேஅவுட்ல அதிகமா வீடு இல்லை, இது மட்டும்தான் டிஃபரன்ஸுங்க. ஓகேங்களா? மித்தபடி நம்ம குறை சொல்லக்கூடிய அளவுக்கு எதுவும் கிடையாது. நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேங்க. வீடியோவில் 4 கார்னர் உங்களுக்கு தெளிவாகவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நான் சொன்ன மாதிரியே இந்த சைட்ல இருந்து ஒரு 200 மீட்டர்ல ரிங் ரோடு அப்படின்னு ஈஸ்டர்ன் ரிங் ரோடுன்னு சொல்லியிருப்போம், கரூர் டு கோயம்புத்தூர் ரோடுங்க, அது கிராஸ் ஆகுது. ஸோ அந்த ரோடெல்லாம் வரும் பட்சத்தில் நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டா இருந்தாலும் சரி, இல்லை ரெசிடென்சியல் பர்பஸ்க்காக நீங்கள் பிளான் பண்ணாலும் சரிங்க, பக்கத்தில் ஒரு வீடு ஆயிட்டு இருக்கு. ஸோ கம்மி ரேட்ல எனக்கு வேணும், கம்மி ரேட்ல நான் வாங்கி கொஞ்சம் அவுட்டரா இருந்தாலும் எங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னு நினைச்சு நீங்க லேண்ட் தேடிட்டு இருக்கீங்களா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக லேண்ட் தேடிட்டு இருக்கீங்களா, இந்த லேண்ட்ல தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாங்க. ஸோ இந்த லேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, ஃபர்தரா நம்ம ப்ரொசீட் பண்ணலாங்க. இந்த லேண்டை பொறுத்த அளவுக்கு லோன் போறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. ஸோ லோன் போய் நீங்க வாங்குறதா இருந்தாலும் தாராளமா நம்மளே லோன் வாங்கி கொடுத்துடலாங்க. லீகல் பார்த்து உங்களுக்கு டாக்குமெண்டேஷன்ல இருந்து எல்லாம் கூட இருந்து பண்ணி கொடுத்துடலாங்க. ஸோ நாங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு லோ பிரைஸ் சைட்ல இருந்து மார்க்கெட் பிரைஸை விட
கம்மியில சைட்டு கிடைச்சாலும் சரி, வீடு கிடைச்சாலும் சரி, எல்லாமே உங்களுக்காக ஹார்ட் ஒர்க் போட்டு கொண்டு வந்துட்டு இருக்கோம். எங்களுடைய கடின உழைப்பை நீங்க பயன்படுத்திக்கணும்னு நான் ஆசைப்படுறேங்க. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய வீடியோஸ் நாங்கள் போடுறோம், அது எல்லாருமே மிஸ் பண்ணிடுறீங்க. சேல் ஆகிற ஸ்டேஜில் வந்து கேட்குறீங்க இருக்கா அப்படிங்கிறது கேட்குறீங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எதுவுமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும், நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.